வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் சிங்கப்பூர் ஒரு சிறந்த இடங்க. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சிங்கப்பூர் வந்து ஒரு சிறந்த நாடு. ஏன்னா இங்கே வந்து எந்த விதமான தடங்களும் தொந்தரவும் வராது. அரசியல்வாதிகள் குறுக்கீடு பண்ண மாட்டாங்க. காவல்துறையினர் வந்து மாமூல் கேட்க மாட்டாங்க. அப்புறம் வந்து அந்த பேட்டை ரவுடிகள் வந்து பணம் கேட்க மாட்டாங்க, தண்டல். அதனால் மற்றபடி இங்கே வந்து இன்னும் அந்த கம்ப்யூட்டரைசேஷன்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதனால் எல்லாமே வந்து ஸ்மூத்தாக போகும். ஆனால் கவர்மெண்ட் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, நீங்கள் வந்து பிஸ்னஸ் என்ன வேணால் பிஸ்னஸ் பண்ணுங்கள், ஆனால் லீகலாக பண்ணுங்கள், எங்களுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணுன்னா ஒரு கம்பெனியோ ஃபேர்மோ ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து லைசன்ஸ் வாங்கணும். முக்கியமாக நிறையா பிஸ்னஸ்க்கு வந்து லைசன்ஸ் தேவை. ஸோ லைசன்ஸ் இல்லாமல் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரச்சனையாகிடும். ஹெவியாக ஃபைன் பண்ணிவிடுவாங்க. இப்போ குறிப்பாக அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இட் இஸ் ஹைலி கண்ட்ரோல்டு ஆக்டிவிட்டி பை த கவர்மெண்ட்டு. அதுக்கு வந்து நீங்கள் லைசன்ஸ் வாங்கி தான் ஆகணும். லைசன்ஸ் வாங்காமல் பண்ணிங்கனாக்க எங்கேயோ மாட்டிப்பீங்க எக்கச்சக்கமாக. இப்போ சமீபத்தில் 2 பெண்கள் வந்து இந்த மாதிரி மாட்டின்ட்டாங்க. லைசன்ஸ் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி நடத்தியிருக்காங்க. அதாவது ஒருத்தங்க பேர் வந்து ஹஷீமா பின்டே ஹஷீம் அப்படிங்கிறோம். லாஸ்ட் மந்த் தான், அதாவது மே மாதம் 29 வந்து அவங்கள வந்து ஃபைன் பண்ணிட்டாங்க. $28,000 ஃபைன் பண்ணிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி நடத்தியிருக்காங்க, ஆனால் லைசன்ஸ் வாங்கலை. இது வந்து அந்த மெய்ட் ஏஜென்சின்னு சொல்லுவோம். அதாவது இல்ல பணிப்பெண்களை பிளேஸ்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஏஜென்சி, அந்த பிஸ்னஸ் தான் பண்ணியிருக்காங்க இவங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்களாம், அந்த ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், எக்ஸ் தளம் அதெல்லாம் வந்து இவங்க இப்போ அட்வர்டைஸ் பண்ணுவாங்களாம். பண்ணிவிட்டு இந்த மாதிரி எங்கள்கிட்ட வந்து இல்லப்பணிப்பெண்கள் இருக்குது, நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லி எம்ப்ளாயரை அட்ராக்ட் பண்ணுவாங்க. அதே நேரம் வந்து எங்ககிட்ட எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை பணிப்பெண்களை அட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி 2022லேருந்து 2024 வரைக்கும் ஒரு 12 பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது ரொம்ப கம்மி தான். 2 இயர்ஸில் வந்து 12 பேருக்கு தான் வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க வந்து லைசன்ஸ் இல்லாமல் பண்ணியிருக்காங்க அதை. ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ் பண்ணோன்னு நிறைய பேர் காண்டாக்ட் பண்ணுவாங்க. உடனே அவங்கள்ட்டேருந்து அந்த பயோடேட்டா வாங்கிட்டு அதை எம்ப்ளாயருக்கு அனுப்பிச்சு ஒத்து வந்துச்சுன்னா 2 பேரையும் வந்து ஃபோன்லேயோ இல்லை இந்த வீடியோ கால்லையோ பேச வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து அப்ளை பண்ணணும். அந்த பர்மிட்டுக்கு இவங்க அப்ளை பண்ணணும் ஆன்லைனில். யூஸ்வலாக நீங்கள் லைசன்ஸ் இருக்கிற ஆளாக இருந்தால் உங்களுடைய சிங்க் பாஸை வச்சே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது ப்ரொவிஷன் உண்டு. ஒர்க் பர்மிட் ஆன்லைன், எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் ஆன்லைன், அந்த மாதிரிலாம் இருக்குது. இவங்களுக்கு லைசன்ஸ் இல்லாததுனால இவங்களுடைய சிங்க் பாஸ் வச்சு பண்ண முடியாது. அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த எம்ப்ளாயருடைய சிங்க் பாஸை கேட்டு வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு அதை வச்சு அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுவும் தவறு தான். இன்னொருத்தரோட சிங்க் பாஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அது தவறு. அதனால் இவருக்கு வந்து $28,000 ஃபைனு. இவங்க சார்ஜ் பண்ணது வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் $550 தான் சார்ஜ் பண்ணிருக்காங்க. அதாவது அது கரெக்ட் தான். ஐ திங்க் 1 மந்த் சேலரின்னு நினைக்கிறேன். 550, 10 பேருக்கு $5,500 சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் $28,000 ஃபைன் ஆகிப்போச்சு இவங்களுக்கு. இப்போ அடுத்த ஆள் வந்து அவங்களும் ஒரு லேடி தான், மைசூரி அப்படின்னு பேர். மைசூரி டாட்டர் ஆஃப் கிஷோரி அப்படின்னு பேர். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களும் இதேமாரி தான் அந்த ஆன்லைனில் அட்வர்டைஸ் பண்ணி நான் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுறேன், என்கிட்ட வந்து எம்ப்ளாயீஸ் இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி மெய்ட்ஸை வந்து பேச வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு ஆள்கிட்டையும் 3 மாத சம்பளத்தை வந்து ஃபீஸாக வாங்கிட்டாங்க. இவங்க வந்து ஒரு 10 பேரை பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 2024 தான், ஜனவரி டு அக்டோபரில் தான், ஒரு 10 மந்த்ஸில் 10 பேரை பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒவ்வொருத்தங்கக்கிட்டேயும் 3 மாத சேலரி வாங்கிட்டாங்க. இப்போ சப்போஸ் $500 வச்சுங்களேன், $1,500 ஒவ்வொருத்தங்கள்கிட்ட வாங்கிட்டாங்க. ஸோ $15,000 வாங்கியிருக்காங்க 10 பேர்கிட்ட. ஸோ இவங்களுக்கான ஃபைன் வந்து $30,000 ஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க எம்ஓஎம்மில் எவ்வளோ ஃபைன் பண்ணலான்னா அதிகபட்சமாக $80,000 வரைக்கும் ஃபைன் பண்ணலாம். ஸோ நம்ம எப்போவுமே சொல்லியிருக்கோம், அவங்க வந்து அது வந்து ஒரு அப்பர் லிமிட் தான். ஸோ அந்த அப்பர் லிமிட் தான் ஃபைன் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. தே கேன் ஃபைன் லெஸ் ஆல்சோ. அதனால் அந்த முதல் லேடிக்கு 28,000 இவங்களுக்கு வந்து 30,000 ஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து இப்போ நெட்டாக பார்த்தீங்கன்னா வருமானம் கிடையாது, லாஸ் தான்.
ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க தவறு பண்ணிட்டாங்க, லைசன்ஸ் இல்லாமல் பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ஃபைனில் போய் முடிஞ்சிடுச்சு எல்லாமே. இப்போ சிங்கப்பூரில் வந்து எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும், பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்க்கும் ஏதாவது ஒரு லைசன்ஸ் தேவைப்படும். அதாவது நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொப்ரைட்டரி ஃபர்மோ இல்லை பார்ட்னர்ஷிப்போ இல்லை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியோ நீங்கள் இன்கார்பரேட் பண்ணி தான் ஆகணும். பிஸ்னஸ் பண்ணணுன்னா அது வேணும். அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு பொறுத்தது. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு சிறிய அளவில் ஒரு ஃபுட் ஸ்டால் வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து சிங்கப்பூர் ஃபுட் ஏஜென்சின்னு ஒன்று இருக்குது. அவங்கள்ட்ட நீங்கள் லைசன்ஸ் வாங்கணும். அந்த ஃபுட்டு அவுட்லெட் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, அதாவது ஃபுட் ஷாப் லைசன்ஸ்னு அது வாங்கணும். அப்புறம் அந்த ஸ்டாஃபுக்கு வந்து இந்த பேசிக் ஹைஜீன் டெஸ்ட்டுன்னு ஒன்று பாஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட வந்து இந்த லெவல் 1ன்னு சொல்லுவோம் இதை. அவங்க வந்து ஸ்டாஃபுக்கு இந்த ஃபுட் ஹேண்ட்லர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான லைசன்ஸ் இது. அதை வாங்கணும் நீங்கள். அதே மாதிரி இப்போ வந்து சப்போஸ் ஒரு பப்பு நடத்துகிறீங்க, இல்லை வந்து ஒரு நைட் கிளப்பு, இல்லை டிஸ்கோத்தே, இல்லை பார் அந்த மாதிரி நடத்திங்கன்னா அதுக்கெல்லாம் வந்து கடுமையான ரெக்குயர்மெண்ட்ஸ் உண்டு. கண்டிப்பாக லைசன்ஸ் வாங்கணும். அதுக்கு வந்து நேரங்கள்லாம் குறிப்பிடணும். எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுவோம், அதெல்லாம் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணணும். அந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சப்போஸ் நீங்கள் வந்து நான் வந்து எனக்கு சிங்கப்பூரில் எல்லா இடமும் தெரியும், நான் வந்து ஒரு டூரிஸ்ட் கைடாக போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கும் வந்து சிங்கப்பூர் டூரிசம் போர்டில் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த அவங்கள்ட்டேருந்து லைசன்ஸ் வாங்கிக்கணும். அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி இம்போர்ட் பண்ணுறீங்க, ஃபுட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஏதாவது இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதுக்கும் வந்து லைசன்ஸ் இருக்குது, வாங்கணும். குறிப்பாக நீங்கள் ரைஸ் இம்போர்ட் பண்ணிங்கன்னா ரைஸ் ஸ்டாக் பைல் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது, RSSன்னு. அதை வந்து நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக கம்ப்ளை பண்ணணும். ஏன்னா ரைஸ் வந்து ஒரு எசென்ஷியல் திங்குங்க. அதில் வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல் நிறையா இருக்கும். கண்ட்ரோல் இல்லைன்னு வைங்களேன், இவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய இம்போர்ட் பண்ணிவிட்டு அது ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஷார்ட்டேஜ் ஆர்டிஃபிஷியல் ஷார்ட்டேஜ் அப்படியே கிளப்பி விட்ருவாங்க. அப்புறம் விலையெல்லாம் ஏற்றிட்டு அப்புறம் எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதை தடுக்கிறதுக்கு தான் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, ரைஸ் ஸ்டாக் பைல் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வந்திருக்கு. அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஸ்டாக்கை வந்து நீங்கள் கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுத்துருந்தோம். கவர்மெண்ட்டு நீங்கள் 2 பேருக்கும் சேர்ந்து அதை நீங்கள் வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். பட் கவர்மெண்ட் ஷுட் ஹேவ் எ சே. ஸோ அதை வந்து அவங்க ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்பாங்க. அவங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் விற்க முடியாது. இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஸ்கீம்ஸுங்க. ஏன்னா ஆர்டிஃபிஷியலாக ஸ்கேர்சிட்டி வந்துன்னா, ரைஸே ஸ்கேர்சிட்டி ஆகிடுச்சுன்னா என்ன ஆகுது? அதனால தான் அவங்க இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த சொத்து முகவர்னு சொல்கிறோம் இல்லையா, ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட், அதுக்கும் லைசன்ஸ் வேணும். அதுக்கும் நீங்கள் எக்ஸாமெல்லாம் எழுதி பாஸ் பண்ணணும். இப்போ இந்த எம்ப்ளாய்மெண்ட் இந்த 2 பேர் வந்து லைசன்ஸ் வாங்காமல் மாட்டின்ட்டாங்க இல்லையா, அநேகமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைசன்ஸ்டு ஆக்டிவிட்டி தான் இது, நம்ம வந்து சரி நம்மளால் அதுக்கு என்ன நிறைய ரெக்குயர்மெண்ட் இருக்குது. ஏன்னா ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும். CEI அப்படின்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் இன் எம்ப்ளாய்மெண்ட் இன்டர்மீடியரிஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணணும். பாஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து அப்புறம் தான் அந்த லைசன்ஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து அந்த பாண்டு ஒன்று கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு. அதாவது 20,000லேருந்து 60,000 வரைக்கும் அது வந்து வேரி ஆகலாம். அதாவது சப்போஸ் 2 விதமான லைசன்ஸ் இருக்குது. செலக்ட் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது, காம்ப்ரஹென்சிவ் லைசன்ஸ்னு ஒன்று இருக்குது. செலக்ட் லைசன்ஸ்னால் ஒரு $7,000 மேலே சம்பளம் இருக்கிற ஆளை தான் நீங்கள் வந்து பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும். காம்ப்ரஹென்சிவ் லைசன்ஸ்னால் எனி சேலரி யூ கேன் டூ பிளேஸ்மெண்ட், இன்க்ளூடிங் லோக்கல்ஸு, ஃபாரினர்ஸ் எல்லாம். ஸோ அந்த மாதிரி காம்ப்ரஹென்சிவ் லைசன்ஸுக்கு வந்து $20,000 தான் நீங்கள் வந்து பாண்டு பண்ணணும். செலக்ட் இல்லை காம்ப்ரஹென்சிவ்க்கு 60,000 பண்ணணும், செலக்ட் லைசன்ஸுக்கு 20,000 பாண்டு பண்ணணும். ஸோ இது வந்து எதர் நீங்கள் கேஷ் டெபாசிட்டாக கொடுக்கலாம், இல்லைனா பேங்க்லேருந்து ஒரு கேரண்டி மாதிரி வாங்கி கொடுக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு தவறு நிகழ்ந்ததுன்னு வச்சுங்களேன் உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி பிஸ்னஸில், அவன் வந்து பாண்டை வந்து அவன் ஃபர்ஃபிட் பண்ணிவிடுவான். ஃபர்ஃபிட் பண்ணான்னா போச்சு, $60,000 போச்சு. அதனால தான் இவங்க அநேகமாக அந்த லைசன்ஸுக்கெல்லாம் போகாமல் ஷார்ட்கட்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அட்டெம்ப்டே பண்ணக்கூடாது யாருமே. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். இது எக்கச்சக்கமாக ஃபைன் ஆகிடும். அது நமக்கு தெரிஞ்சு ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னால் ஒரு பங்களாதேஷி ஊழியருங்க, அவர் வந்து ஒர்க் பர்மிட்டில் இருக்கார். அவர் வேலை செய்கிற கம்பெனியில் இந்த பாஸ் சொல்லியிருக்காரு, எனக்கு இன்னொரு ஆள் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து சரிங்க நான் வந்து எங்கள் ஊரில் இருக்கார், நான் ஒரு ஆளை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் எங்கேருந்தோ பங்களாதேஷ்லேருந்து கொண்டு வந்துட்டு அவங்க வந்து ஓகே சொல்லி போட்டாங்க, இப்போ பர்மிட்லாம் போட்டாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, உள்நாட்டில் அந்த ஆள்கிட்ட சொல்லி எனக்கு வந்து $5,000 கொடுத்துரு நீ, ஏன்னா நான் உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார். அது என்ன சம்பளம்னு தெரில, 600-700 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு 5,000 வாங்கிட்டார்.
ஏன்னா மற்றவங்கெல்லாம் நீ ஏஜென்ட் மூலம் போனால் 7,000 கேட்பான் அப்படின்னு சொல்லி ஏதோ பண்ணி வாங்கிட்டாரு. ஆனால் கடைசியில் என்னாச்சுன்னா அந்த ஆளே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. அந்த பணம் கொடுத்துட்டு வந்தார் இல்லையா, அவரே வந்து எம்ஆர்எம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். இந்த மாதிரி இந்த ஆள் என்கிட்ட 5,000 ஏதோ கசமசம் ஆயிருக்கு, அதனால் வந்து அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு. ஸோ இவருக்கு வந்து $30,000 ஃபைன் பண்ணிட்டாங்க எம்ஓஎம்மில். ஏன்னா நீ வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி ஆக்ட் பண்ணியிருக்க வித்தவுட் த லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 30,000 ஃபைன் பண்ணிட்டாங்க. அவரால் கட்ட முடியல. அதுக்கு பதிலாக ஏதோ ஒரு 8 மாதம் ஜெயிலோ ஏதோ அது போச்சுன்னா அவருக்கே வேலை போயிடும். அது ஜெயில் சென்டென்ஸ் முடிஞ்சதுன்னா வண்டி ஏற்றிடுவான். அதனால் இந்த மாதிரிலாம் பண்ணுறத வந்து தவிர்க்கணும் எல்லாரும். அதே மாதிரி இல்ல பணிப்பெண்கள் வந்து சில வாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து மூன் லைட்டிங் அப்படின்னு பேர். அதாவது அவங்க ஒரு வீட்டில் பர்மிட்டில் இருப்பாங்க. ஆனால் இந்த சண்டே அவங்களுக்கு லீவு கொடுக்குறாங்க இல்லையா, அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வேறு 2-3 வீடை வந்து பிடிச்சி வச்சுப்பாங்க. பிடிச்சி வச்சுன்னு நான் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பர் ஹவர் ஒரு $12 $15 அந்த மேனிக்கு வாங்கிடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு 2 வீடு 3 வீடு கிடச்சிதுன்னா ஒரு சண்டேக்கு அவங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட $100 வந்துடும். $100-120 வந்துடும். அந்த மாதிரி 4 சண்டே பண்ணாங்கன்னா ஒரு $500 கிட்ட வரும். அது அவங்களுக்கு பெரிய பணம் தான் அது. இருந்தாலும் இது வந்து இல்லீகல், செய்யக்கூடாது. வெளியில் தெரிஞ்சதுன்னா 2 பேரும் மாட்டுவீங்க. அதாவது மெய்டும் மாட்டுவாங்க, அந்த வெளி எம்ப்ளாயர் இருக்கார் இல்லையா, பார்ட் டைமில் உங்கள் சேவையை எடுத்துக்கிறாரு, அவரும் மாட்டிப்பார். அவருக்கும் ஃபைன் உண்டு. $5,000 வரைக்கும் ஃபைன் உண்டு. இந்த மாதிரி மூன் லைட்டிங் பண்ணுற பெண்மணிக்கு வந்து அநேகமாக பர்மிட்டை கூட கேன்சல் பண்ணி அனுப்பிச்சி விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது பண்ணக்கூடாது. அதே மாதிரி தான் யாராக இருந்தாலும் எம்ப்ளாய்மெண்ட் பாஸில் இருக்காரோ, எஸ் பாஸோ, பர்மிட்டோ எதில் இருந்தாலும் அவங்கவங்க எந்த கம்பெனியில் அந்த பாஸில் பர்மிட்டில் இருக்காங்களோ அந்த கம்பெனிக்கு மாத்திரம்தான் அவங்க வேலை செய்ய முடியும். அந்த கம்பெனிலேருந்து மாத்திரம்தான் அவங்க சம்பளம் வாங்க முடியும். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஈவினிங்லாம் நான் ஃப்ரீ தாங்க, அதனால் அந்த சரங்கன் ரோட்டில் ஏதாவது ஹோட்டலில் நான் கேஷியராக இருக்கேன் அப்படிம்பாங்க. 7 to 11 கேஷியராக பண்ணுறேன் அப்படிம்பாங்க. அது ரொம்ப தவறு, அது இல்லீகல். அது இப்போ பண்ணாக்க 2 பேரும் மாட்டிப்பாங்க திருப்பியும். அது மாதிரி வேறு எங்கேருந்தும் வந்து அவங்க பார்ட் டைம் பண்ணுறதோ இல்லை எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணுறதோ கூடாது. அதெல்லாமே இல்லீகல் ஆகிடும். அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆகிடும் அதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி, ப்ராப்பர்ட்டி ஏஜென்சி அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி சிங்கப்பூரியன்ஸ் அண்ட் PR ஆர் எலிஜிபிள். ஃபாரினர்ஸ் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ், ஆல்ரெடி தேர் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் பாஸ் ஆர் எஸ் பாஸ் ஆர் பர்மிட் இருந்தால் அவங்களுக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது. ஸோ இப்போ சில பேர் கேட்கலாம், ஏன்னா சிங்கப்பூரியன் ஆர் PR வந்து அவங்க மல்டிபிள் ஜாப்ஸ் பண்ணலாம், பார்ட் டைம் 2-3 கம்பெனியில் வேலை செய்யலாம். அது வந்து ஒன்றும் தப்பே கிடையாது, எல்லாமே லீகல் தான். எல்லா இடத்துலேருந்தும் CPF கூட வரலாம் அவங்களுக்கு, எல்லாம் எவ்ரிதிங் இஸ் லீகல். ஆனால் ஃபாரினர்ஸுக்கு மாத்திரம் அந்த மாதிரி பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு கேட்கலாம், அந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா கூடுதலாக வருமானம் பண்ணுறதுக்கு அப்படின்னு. அதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வழியில் ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதாவது இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, இப்போ வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி, லைசன்ஸ்டு ஏஜென்சி இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி ஏஜென்சி நிறைய பேர் இருக்காங்க லைசன்ஸ்டு. அப்புறம் இந்த மளிகை கடை வச்சுருக்கிறவங்க, டியூஷன் நடத்துகிறவங்க, இந்த மாதிரி நிறையா தனியார் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறாங்களே லைசன்ஸோட, அவங்கள்ட்ட நீங்கள் பேசலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஏஜென்ட்டை ஃப்ரெண்டு பண்ணிக்கிறீங்க, அவர்கிட்ட நீங்கள் சொல்லலாம், அண்ணே நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஆள்லாம் உங்கள்கிட்ட அனுப்புகிறேன், நீங்கள் ரூம் பார்த்து வைங்க, வீடு பார்த்து வைங்க, அவங்க உங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்க, அதில் வந்து எனக்கு ஒரு சிறிய சதவிகிதம் 10 இல்லை 20% கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து லீகாலிட்டி கிடையாது, லீகலாக வாங்க முடியாது. ஒரு உள்நாட்டில் ஒரு ஹெல்ப் மாதிரி பண்ணி பேசி வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்போ ஏதாவது ஒரு ப்ரொவிஷன் ஷாப்போ இல்லை ஒரு சலூன் வச்சுருக்காரு, இல்லை ஏதாவது ஒரு மசாஜ் பார்லர் இருக்குது, நான் வந்து கிளையண்ட்ஸ் அனுப்புகிறேன், நீங்கள் ஏதாவது ரெஃபரல் கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் பேசிக்கலாம். பியூர்லி கேஷாக தான் வாங்கிக்கணும். இது வந்து நம்ம லீகலாகலாம் போட்டு வாங்க முடியாது, அது வந்து பிரச்சனை ஆகிடும். அதனால் இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இருக்கிற வரைக்கும் வந்து நம்ம இருக்கிற வேலையை நம்ம முதல்ல பாதுகாத்துக்கணும், அதுதான் மெயின். நம்ம இந்த மாதிரி எதையாவது பண்ணிவிட்டு மாட்டின்னு ஃபைன் பண்ணி ஜெயில் பண்ணி எல்லாம் பண்ணி கடைசியில் பாசையே வெட்டி விட்டுருவோம். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நமக்கு இருக்கிற வேலை கண்டிப்பாக நமக்கு சம்பளம் வரும், அதை காப்பாற்றிக்கிறது தான் நம்மளுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கணும். அதான் நம்ம மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.